சொல்லலாம், உலகம் ஃபுல்லாக தெரிந்த நடிகர் ஜாக்கி சான். ஜாக்கி சானுக்கே வந்து நம்ம கார்ட்டூன்ஸ் வந்திருக்கு, குழந்தைங்க ரசிக்கிற மாதிரி கார்ட்டூன்ஸ் வந்திருக்கு. ஆனால் சவுத் ஏஷியாவிலே எனக்கு தெரிஞ்சு வந்து அனிமேஷன் மோஷன் கேப்சரோட ரியல் ரஜினியே வந்து பண்ணுற மாதிரியான இது உங்களுக்கு தான் சார் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. அது ஒன்று. இப்போ இது என்னென்னா, நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கீங்க, நடிச்சிருக்கீங்க, எல்லாம் பண்ணியிருக்கீங்க. பட் டேரக்ஷன் சைடு நீங்கள் சொன்ன மாதிரி டெக்னிக் நமக்கு எதுக்குன்னு சொல்லிட்டீங்க. நம்ம ஐம் ஜஸ்ட் அன் ஆக்டர்னு சொல்லிட்டீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் இப்போ 2 டேரக்டர் இருக்காங்க. இப்போது ஐஸ்வர்யா வந்து வைராஜாவை பண்ணிகிட்டு இருக்காங்க, சௌந்தர்யா கோச்சடையான் பண்ணி முடிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து 1975 அபூர்வ ராகங்களில் முதல்ல ஆக்ஷன்னு பாலச்சந்தர் சார் சொல்லி நடித்தவங்க. பாலச்சந்தர் சார் வந்து பிதாமகர், பீஷ்மர். அவர் வந்து தாதா சாஹிப் பால்கே வாங்கியிருக்கிற மாபெரும் இயக்குனர்கிட்ட நடிச்சிட்டிங்க. அவர் ஆக்ஷன் சொல்லி நடிச்சிட்டு இப்போ சௌந்தர்யா வந்து ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி சார்? சிரிச்சிட்டேனே, சீரியஸ் தான் சார், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்துருக்கு அவங்களுக்கு. இல்லைப்பா டேடி வாட் இஸ் அது ஆக்சுவலி இதை வந்து இவங்க 2 பேரும் டைரக்டராக வந்து நினச்சி கூட நான் பார்க்கல. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அந்த அஃப்கோர்ஸ் அந்த விஜுவல் கம்யூனிகேஷன் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு 1 இயர் கோர்ஸ் பண்ணாங்க. அது கோர்ஸ் பண்ண பிறகு அவங்க மதர் டாட்டர்ஸ், நான் வந்து எப்போவுமே 2 பேருமே அதை இது பண்ணக்கூடாது. ஸோ அதில் வந்து ஆக்சுவலி அந்த ஆட்டிடியூட் வந்து அவங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு முதல்லயே வந்து இந்த பெயிண்டிங் திஸ்டிங் அது எல்லாமே அந்த சௌந்தர்யா அது வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ அவங்க வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் டெஃபினெட்லி நான் வந்துட்டு த வே ஆக்சுவலி சி நரேட்டிவ்ஸ், அப்புறம் ஸ்கிரிப்ட் சென்ஸ் எல்லாமே எனக்கு வந்து நிஜமாக கான்ஃபிடன்ஸ் இருந்தது. ஸோ இவங்க 2 பேரும் டைரக்டர் ஆகிறது வந்து எனக்கு ரொம்ப அதுக்கு ஆச்சரியம். பட் இன்ஃபேக்ட் சி சார், ஆக்சுவலாக ஐஸ்வர்யா வந்து டெரிஃபிக் சார். அவங்களுக்குள்ள ஒரு குட்டி ரஜினி இருக்காங்க. அவங்களுடைய ஸ்பீடு, அப்சர்வேஷன்லாம் மிரள்ற. நான் முதல்ல நடிக்க போகும்போது நீங்கள் ஆக்ட் பண்ணுறீங்களே, நான் வைராஜாவை பண்ணியிருக்கேன். நடிக்க போகும்போது யூஸ்வலாக லேடி டேரக்டர்ஸ் என்ன பண்ணிட போகிறாங்கன்ட்டு ஒரு மிதப்பில் தான் சார் போனேன். ஆனால் இந்த பொண்ணோட பவர் பார்த்தேன் சார் நான். அதாவது ஒரு 150-200 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு நடிச்சிட்டு இருந்தாலும் ஒருத்தன் தப்பு பண்ணால் கண்டுபிடிச்சிடும் சார். ஒரு இன்சிடென்ட்டே நடந்தது. ஒரு கையில் ஃபோனை வச்சுட்டு பேசுகிற மாதிரி ஒரு ஷாட்டு. அதில் நான் என்ன பண்ணிட்டேன், நான் லாங்கில் பேசிட்டு போகிற மாதிரி, வேக் சார் நீங்கள் அங்கேருந்து அப்படியே பேசிட்டே வாங்கன்னு சொன்னாங்க. பேசும்போது நான் என்ன பண்ணேன், ஃபோனை மாற்றி வச்சிட்டேன் சார். அதாவது ஸ்பீக்கர் நம்ம இப்படி இருக்கணும் இல்லையா, ஃபோனை திருப்பி வச்சு பேசிட்டு போயிட்டேன். சும்மா டம்மி தானே பேசுகிறோம். பேசி முடிச்சுட்டு ஷார்ட் கட் ஆனதுக்கப்புறம் கையில் பார்க்குறேன், ஃபோன் திரும்பி இருக்குது. இதை எங்கே பார்த்துருக்க போகுது அது? தூரத்தில் வேறு, இடையில வேறு இவ்வளோ ஆர்டிஸ்ட் முன்னாடி பண்ணி நடந்துட்டு இருக்காங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு. ஆனால் தன்மை சார் ஐஸ்வர்யாட்ட, ஷீ கூட ஈஸிலி ஃபோனில் சொல்லியிருக்கலாம், மைக்கில், வேக் சார் தப்பாக பண்ணிட்டீங்க, 1 மோர் பண்ணுங்க. ஷி கேம் ஆல் தி வே வந்துட்டு, சார் நீங்கள் ஃபோனை திருப்பி பிடிச்சிட்டீங்க. என்ன அப்சர்வேஷன் சார் அது உங்ககிட்ட இருந்து வந்தது. இந்த கோச்சடையானில் வந்து ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக் ஒரு உலகத்தரம் வாய்ந்த மியூசிக்கு, அற்புதமான வரிகள். மேடம் லதா மேடம் வந்து ஒரு நல்ல சாங் பாடியிருக்காங்க. அது போக ஒரு சாங்கில் சார், அது வந்து இப்போ ஔவையார் வந்து ஆத்திச்சூடி பாடியிருக்காங்க. ஆத்திச்சூடி வந்து எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாடப்பட்டது. இப்போ உள்ள இளைஞர்களுக்கு ஒரு அட்வைஸ் அப்படின்னா அந்த பாட்டு இருக்குது சார், மாற்றம். அற்புதமான பாட்டு. அதில் அற்புதமான இப்போ உள்ள இளைஞர்களுக்கான விஷயங்கள் அந்த பாட்டில் இருக்குது. அந்த பாட்டு வந்து ஒரு இளைஞனை சரி பண்ணிடும். ஒரு இன்னைக்கு உள்ள யூத்தை வந்து அந்த பாட்டை ஃபுல்லாக கேட்டான்னா, ஓ சரி சொல்கிறான், தண்ணீரை கூட சல்லடையில் அல்ல. உங்கள் வாய்ஸில் வருது. உங்கள் வாய்ஸில் இது ஃபஸ்ட் டைம் சார். நான் நீங்கள் பேசியிருக்கீங்க மன்னன் பாட்டிலாம் லைட்டாக அது சரி அது சரி. ஆனால் இதில் தண்ணீரை கூட சல்லடையில் அள்ளலாம், கொஞ்சம் பொறுமையாக, அது பனிக்கட்டி ஆகிற வரைக்கும் பொறுமையாக இருந்தா. அதோட எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இப்போ அற்புதமான தத்துவம், நீ யார்? இது அடிக்கடி உங்களை நீங்கள் கேட்டுக்கிற கேள்வி சார், ஏன்னா ஆன்மீகம் இருக்கிறதுனால. ஆனால் இதில் பாட்டில் பதிவு பண்ணிட்டீங்க சார். நீ யார்? உடலா, உயிரா, பேரா? 3 இல்லை செயல் நீங்களே. அதுதான் இப்போ உள்ள ப்ராக்டிக்கல் திங். இல்லை அது வந்து ஆக்சுவலி நான் வைரமுத்து சார், இல்லை வைரமுத்து ரியலி பேசினேன், அவர்கிட்டையும் பேசினேன். அவர் சொன்னார், விவேக் நான் எவ்வளோ எழுதியிருக்கேன், ஆனால் ரஜினி சார் வாய்ஸோடு சேரும்போது அதுக்கு ஒரு காந்தம், அதுக்கு ஒரு சக்தி கிடைக்குது அப்படின்னு சொன்னார் சார். அதில் எதிரிகளை கேள்வி இப்போ தான் வரேன். எதிரிகளை வந்து வீழ்த்துறதுக்கு நிறைய உபாயங்கள் இருக்குது. அதில் மிகச்சிறந்தது மன்னிப்பு. நீங்கள் அப்படி மன்னிச்சிருக்கீங்களா சார்? எது? நிறைய மன்னிச்சிருக்கேன். அது இட் ஹாஸ் அ குட் ஃபீல் இல்லை சார்?
டெஃபினெட்லி அது வந்து அது பண்ணும்போது நமக்கே ஒரு சந்தோஷம் வரும், நமக்கே வந்து ஒரு நிம்மதி வரும், நமக்கே ஒரு பெருமையாக இப்போ நம்ம பெருமையாக இருப்போம். அது அந்த அந்த பெருமை வந்துட்டுல அந்த மன்னிக்கும் போது அந்த நம்ம மேலே நமக்கு ஒரு மரியாதை வரும் பாருங்க. ஸோ தட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். கிரேட் திங்ஸ். கிரேட் திங். இனி உனக்கு எந்த வாய்ப்பும் அமையாது. என் அன்பு மன்னா, வாய்ப்புகள் அமையாது, நாம் தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கும் அந்த ராணாவுக்கும் தான். என்னிடமிருந்து நீ தப்பவே முடியாது. பார்த்தாயா எங்கள் நாட்டின் ரத கஜ துரக பதாதிகள்? ஒவ்வொரு படத்துக்கும் இந்த ஸ்டைல்ன்ற ஒன்று பிடிச்சிக்கு சார். அது ஃபஸ்ட் டைம் ஆஃப் யுவர் மற்ற இதில் வேணாலும் நீங்கள் யாரை வேணாலும் இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம், பட் ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸ் அண்ட் ஸ்டைல் ஒவ்வொரு படத்துலையும் ஒன்று ரஜினி சார் பண்ணுவார். பாட்ஷா 2 இல்லை அதை பண்ணுவீங்களா சார்? இல்லை அந்த அது டச் பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த ஓல்டு இஸ் கோல்டுன்னு சொல்கிற மாதிரி எல்லாம் பார்ட் 2 வந்து ஜெயிச்சிட்டே போகிறாங்க சார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எம்ஜிஆர் சார் வந்து எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க, பட் அந்த எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி எவ்வளோ பண்ணியிருக்காங்க, பட் அந்த ஒரு கிக்கும் அதில் அது வரலையே. சூப்பர் ஸ்டாராக ஆகிட்டீங்க சார், ஆர் யூ ஹாப்பின்னு கேட்டேன். அப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்க, அது சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆச்சு சார். இப்போ கேட்குறேன் சார், ஆர் யூ ஹாப்பி சார்?